வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எந்த பேசிஸில் எந்த ஃபோனை தான் ஃப்ளாக்ஷிப்னு கூப்பிட்றது சத்தியமாக புரியல. அதுவும் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு அப்புறமா வண்டியும் ஃபோனும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் போகுது. அண்ட் அதெல்லாம் தாண்டி கூட போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து 1,40,000 ரூபாய் அண்ட் அபவ் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்ல தான் இப்போ எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் பட்டிங் பிராண்டாவோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறவங்களாவோ இருந்தால் அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பை கொண்டு போய் 80,000க்கு வைக்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் நத்திங்லாம் சூப்பரில் அப்படி தானேங்க இருக்குது. 1,40,000 ரூபாய்க்கு போயிட்டோங்க. 1,40,000, 1,50,000, 1,60,000, 1,70,000 போய்கிட்டு இருக்கோங்க. அடுத்து இப்போ எப்படியா இருந்தாலும் ஐஃபோனில் 18 ப்ரோவும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. 1,55,000 அப்படின்றாங்க. எது ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட்டு. சரி, அந்த அழுகாட்சிக்கெலாம் நம்ம அப்புறம் வருவோம், வேறு ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். பட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 விஷயத்தை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சேங்க. ஒரு 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட்டை பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணிச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு ஏதாவது 2 பாயிண்ட் இல்லாட்டி 3 பாயிண்ட் இல்லாட்டி 4 பாயிண்ட், இந்த 4 இருந்தாலே போதும் ப்ரோ, இதுவே எனக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகுது. அதே சமயம் ப்ரைஸிங் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்குங்க, டைப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன ப்ரைஸில் உங்களோட அந்த ரெக்குயர்மெண்ட் ஒரு 4 ஃபீச்சர் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 ஃபீச்சர் சொல்ல போகிறேன், அது ஒரு 10 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இந்த 10ல் நீங்கள் 10மே சூஸ் பண்ணாலும் ஓகே, பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அதிகமாகலாம். பட் அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 3லேருந்து 4 மட்டும் கூட சூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் கேமரா அக்ராஸ் ஆல் லென்சஸ். சப்போஸ் கொடுக்கறது 3 இல்லாட்டி 4 எப்படியோ ஒன்றுங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 கூட இஷ்டத்துக்கு பில்டப் கொடுக்கலாம். பட் அந்த 5, 6 கொடுத்தாலும் அதில் வந்து 2 இல்லாட்டி 3 தான் உருப்படியான சென்சாராக இருந்ததுன்னா மீதி எல்லாமே சும்மா தான் ஒப்புக்கு ஜப்பானி. ஸோ இது வேலைக்கு ஆகாது. அதே சமயம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டு தெரியும்ல உங்களுக்குலாம். X300 அல்ட்ரா ஓரளவுக்கு இன்டர்நெட்டில் வளம் வரும்போது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் தரப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப்பில், அதுவும் கேமரா ஃப்ளாக்ஷிப்பில், அதுவும் ஃபோட்டோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரீசன் என்னென்னா 17 அல்ட்ரா நல்ல ஃபோன் தான், நல்ல கேமரா ஃபோன் தான். ஆனால் இப்போ இந்த ஃபோனை நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பயன்படுத்தி பார்த்தேங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வழியாக, அதாவது இந்த எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் வழியாக நம்ம கேப்சர் பண்ணுற அல்காரிதமில் கொஞ்சம் அடிஷ்னல் நாய்ஸ் வருது. இதில் மட்டும்தான் அப்படி வருதா? ஆண்ட்ராய்ட் தரப்புலையே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுற ஆள் யார் தெரியுமா? அதுவே ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி மைக்கெலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது. ஒன்று சாம்சங், இன்னொன்று கூகுள் பிக்சல்னு கூட சொல்லலாம். மீதி எல்லாருமே எந்த இடத்துல சொதப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பேசும்போது நான் ஒரு கேப் விட்றேன்னு வைங்களேன், ஒரு 2 செகண்ட்ஸ் கேப். அந்த கேப்பில் சுற்றி உங்களுக்கு நாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி உள்ளே விட்டுறானுங்க. திரும்ப நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக சப்ரஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் வருது. அப்போ ஒரு எடிட்டருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆடியோ உட்காந்து இப்படிலாம் வந்து பின் பாயிண்டாக உட்காந்து கட் பண்ணி தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கடியே. இதுக்கெல்லாம் தான் ஏஐ இருக்குது, இன்றைக்கி ஒத்துக்கிறேன். பட் அந்த ஏஐ வந்து இவங்க போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம்லையோ இல்லாட்டி வந்து கரண்ட் ப்ராசஸிங் அப்பயே ஆடியோக்கு மட்டும் ஏன் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணக்கூடாது? அதான் ஆன் டிவைஸ் ஏஐலேருந்து எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்ட் தரப்பில் எல்லா பிராண்டுமே இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நேட்டிவ் மைக்ரோஃபோனும் ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் இல்லை. நேட்டிவாக இருக்கிற மைக்ரோஃபோனில் ஆடியோ கேப்சர் ஆகிறது, டைரக்ஷனல் ஆடியோ, ஜூம் ஆடியோ இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பட் என்ன வேணும் வேண்டாம், எந்த மாதிரியான நாய்ஸ் வேணும் வேண்டாம், ஸோ இதெல்லாமல் கொஞ்சம் வந்து இவங்க நல்லா பண்ணாங்கன்னா தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சொதப்புறாங்க. அதே மாதிரி கொடுக்குற கேமரா முரட்டுத்தனமான ஒரு சென்சார், பட் லென்ஸு பக்கவாதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்சார் வந்து நம்ம வந்து ஸ்பெக் ஷீட்டில் போய் பார்க்கும்போது 1/1.12 இல்லாட்டி டேரெக்டாக 1/1.28 இப்படிலாம் இருக்கும். பட் லென்ஸ் மொக்கையாக இருந்ததுன்னு வைங்களேன், 1/1.55 இருந்தாலும் லென்ஸ் மொக்கையாக இருந்ததுன்னா வர அவுட்புட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓடசெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், X300 அல்ட்ரா ஓரளவுக்கு மாசாக இருக்குன்னு சொன்னாலும் X300 ப்ரோவை விட X300 அல்ட்ரா சில இடங்களில் சறுக்குதுங்கிறாங்க, கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறாங்க. 17 அல்ட்ரா அது ஒரு பக்கம் நல்ல ஃபோனாக இருந்தாலும் 15 அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பாருங்க பின்னாடி வந்து அதில் 4 டெடிகேட்டட் சென்சார்ஸ் இருந்தது. கரெக்ட், இதில் ஸ்டெப்லெஸ் ஜூம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலும் லோஃபிக் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எத்தனை பேர் லோஃபிக் யூஸ் பண்ண போகிறாங்கிற கேள்வி வருது. அதில் நேட்டிவாகவே நீங்கள் 3xல என்ன பண்ண முடியும்? மேக்ரோ எடுக்க முடியும். பட் இதில் மேக்ரோ எடுக்கலாம், பட் எந்த மாதிரி எடுக்கலாம்? அந்த உங்களுக்கு HPE. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து புஷ் பண்ணணும் லிமிட்ஸை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் பழைய மாதிரி 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்லாம் எடுக்க முடியாது. இந்த தடவை நீங்கள் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் தள்ளி போய் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி இருக்குங்க. அப்போது 15 அல்ட்ராலேயே நமக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, அந்த ஃபோன் பார்க்கவும் யூனிக்காக இருக்குது, குவாட்கவும் இருக்குது. அப்புறம் உள்ள நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா MEMC மாதிரியான ஆப்ஷன். ஆமாங்க, இதை கூட நான் சொல்லணும்னு நினச்சேன். MEMC முதல்ல உங்களில் எவ்வளோ பேருக்கு அது பிடிக்கும்? OnePlusல வந்து 7 சீரிஸ், OnePlus 7 Pro அந்த ஃபோன்ஸ்லாம் வரும்போது 8 Pro அதெல்லாம் வரும்போது நம்ம வந்து இந்த MEMC பற்றி பெருசாக பேசியிருப்போம். 8 Proலலாம் வந்து கிரேஸியாக அதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. பரவாயில்லையா 24 FPSல இருக்கிறதோ இல்லாட்டி வந்து ரொம்பவே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு சூப்பராக ஃப்ரேம் இன்டர்பிளேஷன் மாதிரி தான். ஸோ அது பெட்டராக டெலிவர் பண்ணுது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது.
ஒரு சிலருக்குலாம் அந்த 24 FPS இல்லாட்டி 30 FPS தான் பிடிக்கும் படம் பார்க்கும்போது. என்ன ப்ரோ இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் அ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிராஜுவலாக நிறைய ஃபோன்ஸில் இருக்கிறதே கிடையாது. இப்போ கூட ஒரு நண்பரை தான் கேட்டிருந்தாரு, அண்ணா அந்த போக்கோ X8 Pro Maxல இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிறைய ஃபோன் நான் பார்க்குறேன் வர வர வந்து கிராஜுவலாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஷாமியில் ஃப்ளாக்ஷிப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 12 ப்ரோவில் எனக்கு MEMC இருந்தது. 13 ப்ரோவில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்க்குறேன் MEMC இல்லை. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரோஎஸ் வந்ததுக்கப்புறம் MEMC வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வேளை 17 அல்ட்ராக்கும் வருமானு எனக்கு தெரில. பட் அகைன் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் கேமரா ஒரு முக்கியமான ஏரியா. இது வந்து ஸ்பெக் ஷீட்டை மட்டும் பார்த்து நம்ம நம்பவே முடியாது. ஸோ அதுக்காக இதை ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து எக்ஸலன்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா Quad HDன்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது. சில நார்மல் ரெகுலர் 1080p பேனல், ஒரு ஃபுல் HD பேனல், ஃபுல் HD ப்ளஸ் கூட நான் சொல்ல, 1.5K பேனல் கூட சொல்ல, கலர் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும் அண்ட் மேலே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிளாஸில் ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஈஸியாக ஸ்மட்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட நமக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது அவுட்டோராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வருதுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கலே பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன தோணுதுன்னா, சாம்சங் ஒரு பக்கம் நீங்கள் இருக்கலே பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா பிக்சல் இன்னொரு பக்கம் இருக்கலே பெஸ்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவுட்டோரில் அந்த விசிபிலிட்டி ஃபேக்ட் எடுத்து பார்க்கும்போது ஐஃபோனும் கூகுள் பிக்சலும் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. மற்ற ஃபோன்ஸ் அவ்வளோ பிரைட்டாக இல்லையானா அப்படிலாம் நான் சொல்ல வரல, மற்ற ஃபோன்லாம் பிரைட்டாகவே இல்லைங்கலாம் நான் சொல்ல வரல. பட் மற்ற ஃபோன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒன்றத்தை வச்சுட்டு சாவடிக்கிறாங்க. 6500 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போங்கிறேன். எது அந்த ஒரே ஒரு பிக்சல் பீக் பிரைட்னஸ் போனால் நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே கடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். கலர் காலிப்ரேஷன், வியூவிங் ஆங்கிள், அந்த கிளாரிட்டி அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பேனல் ஆஸ்பெக்டில் பார்த்தா இதெல்லாம் பேனலில் தாண்டி மேலே இருக்க ப்ரொடெக்டிவ் லேயர் அது எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து டிவைஸ் சூஸ் பண்ணும்போது ஃப்ளாக்ஷிப் வந்து இருக்கலே மாசாக இருக்கிறதுக்கு அந்த டிஸ்பிளேயும் ஒரு தனித்துவமாக தான் இருக்குது. இப்படி தான் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் இதுக்கு முன்னாடி ஹைலைட் ஆகிட்டு இருந்தது. எப்போ 2017, 16, 18 இந்த மாதிரியான டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளேக்கு தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்களே தவிர சாம்சங் கேமராவுக்கு யாருமே ரொம்ப பெருசாக அன்றைக்கெலாம் பேசினதில்லை. இடையில S21 சீரிஸ், S20, S21, S22 இது வந்து சாம்சங் ஜூமில் டாமினேட் பண்ண டைம். கடைசியாக ஜூமில் வந்து அவங்க மாஸ் பண்ண டைம் S23 அல்ட்ராவோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்சப் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் மோடம் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அண்ட் இதை பற்றி நம்ம பேசாத நாட்களே கிடையாது. இப்போ கூட பாருங்க, நான் பிக்சலும் நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். பிக்சலில் எனக்கு SA இஷ்யூவா இல்லாட்டி இதுக்கப்புறம் அவங்க அப்டேட் கொடுப்பாங்களா, அதாவது இந்தியன் ரீஜியனுக்கு வந்து எப்படி ஒரு டைம் வந்து ஒய்ஃபை காலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்தது, 5G ரிலேட்டடாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்தது. அந்த மாதிரி ஸ்டாண்டலோன் உங்களுக்கு அந்த பேண்ட்வித்துக்கெல்லாம் ஏதாவது அப்டேட் வருமா எனக்கு தெரில. ஏன்னா பிக்சலில் வந்து எனக்கு ஏர்டெல் ப்ரியாரிட்டி வரல. பட் இதே நான் வந்து OnePlus 15 யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் ப்ரியாரிட்டி வருது. இவ்வளோ வேறு ஒரு சில டிவைசஸ் ஷாமியில் 17T யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் ப்ரியாரிட்டி வருது. ஷாமி 17 அல்ட்ரா இது வந்து அப்ராட் யூனிட், ஏர்டெல் ப்ரியாரிட்டி வருது. பட் இதே வந்து நான் பிக்சல் டிவைஸில் போட்டேன்னா எனக்கு ஏர்டெல் அப்படின்னு தான் கிடையாது, தவிர ப்ரியாரிட்டி வரல. ஸோ நெட்வொர்க் ஸ்லைசிங் நீங்கள் அதை பற்றி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இது எல்லாமே வந்து எனேபிள்டாக இருந்து பேண்ட்வித் வந்து சப்போர்ட் ஆகுது, பேண்ட்ஸ் நெட்வொர்க் பேண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு அப்டேட் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆக்சுவலாக ஒர்க் ஆகணும், பட் இப்போதைக்கு ஆகலைன்னா மேபி ஒரு அப்டேட்டில் அது ஃபிக்ஸ் ஆகுமோ தெரில. இது வந்து எங்கே பிக்சலில். ஸோ நெட்வொர்க் இவ்வளோ நாளைக்கு வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து SA, NSA இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு பார்த்துருப்போம். SA பற்றி யாருமே வருத்தப்படல. ரீசன் என்னன்னு பார்த்தா அவங்க ஏர்டெல் யூஸர், ஏன்னா அதில் இல்லை. பட் இன்றைக்கி அது இருக்குது அப்படின்னும் போது அது ஒர்க் ஆகலைன்னும் போது அப்போ இதுக்கு தனியாக ஒரு அப்டேட் வரணுமான ஒரு பதட்டம் வருது இல்லை. ஆனால் இதுக்கு 1,10,000 ஒருத்தர் பே பண்ணியிருப்பாரு. Pixel 10 Pro மாதிரியான ஒரு ஃபோனை Day 1 வாங்கியிருந்தாருன்னா. ஸோ அது ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் ஸ்ட்ராங் பேட்டரி லைஃப், இது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்குங்க. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எப்படி தானே போயிட்டுருக்கு. இந்த குட்டி பைய ஐஃபோன் இருக்கானே, இருக்கிறது என்னமோ 4800 mAh 4900 mAh தான். ஆனால் அவன் என்னடானா சில சமயங்களில் 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் SOT ஈஸியாக கொடுத்துட்டு போயிடறான். பட் ஆண்ட்ராய்ட் தரப்பில் வெதர் கொஞ்சம் கோளாராக இருந்து உள்ளே இருக்கிற 4 ஆப் கொஞ்சம் வேலையை பார்த்து விட்டுச்சுன்னா 9000 mAh இருந்தாலும் கூட 9 மணி நேரம் SOT வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் 9 மணி நேரம் SOT அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரையுமே திருப்திப்படுத்திடும் அப்படின்னு சொன்னாலும் அதில் 9000 mAh பேட்டரி இருக்குங்கிறத நினைக்கும் போது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 7500 அந்த மாதிரி போயிட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப்பில் வந்து இப்போதைக்கு 9000 10,000லாம் அவ்வளோ வரல. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன்ஸில் நீங்கள் 10,000 9000 9500 மாதிரியான பேட்டரிஸ்லாம் பார்க்க முடியும், ரைட்டு. ஆனால் பேட்டரி ஸ்ட்ராங் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஃப்ளாக்ஷிப் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன். உங்களுக்கு பேட்டரி 6000 mAh இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி ஸ்டாண்ட் பை எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஆப்டிமைசேஷன் அதுதான் நான் சொல்லுவேன். பேட்டரி சைஸ்லாம் செகண்டரி தான். ஹாப்டிக்ஸ், எனக்கு ஹாப்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிக்சல் அல்ட்டியாக இருக்குது, இந்த ஃபோன்லேயும் நல்லா இருக்குது, அதை ஷாமிலையும் நல்லா இருக்குது, OnePlusலையும் சூப்பராக இருக்குது. ஸோ ஹாப்டிக்ஸை பேஸ் பண்ணி எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. என் நட்பு வட்டாரத்திலே ஒரு சிலர்லாம் அதை டிசேபிள் பண்ணிடுறாங்க Day 1. ஸோ அதனால் அது எல்லாருக்குமான ப்ரிஃபரன்ஸ் இல்லை. எனக்கு ஹாப்டிக்ஸ் பிடிக்கும்.
ஸோ அதனால் ஹாப்டிக்ஸ் சொல்கிறேன். அந்த ஹாப்டிக்ஸ் இருந்தால் பத்தாது, அதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்டராக்ஷனுக்குமே அதை வந்து அழகாக யார் மேப் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த ஹாப்டிக்ஸ் வந்து அழகாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுவும் வந்து சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். பில்டு குவாலிட்டி இது வந்து சப்ஜெக்டிவ்லாம் இல்லை. பில்டு குவாலிட்டி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு எப்பயுமே நல்லா இருக்கணும். கீழே போட்டால் உடையாதுங்கிற கதைகள் எல்லாம் நான் வந்து இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ண விரும்பலை. தண்ணிக்குள்ளே போட்டாலுமே எதுவுமே ஆகாதுங்கிற அந்த பஜனையும் நான் பாட விரும்பலை. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே ஹைலி சப்ஜெக்ட் டு அந்த சுச்சுவேஷன். ஏன்னா கீழே விழுந்து உடையாத ஃபோனே கிடையாதுங்க. அது எவ்வளோ ரகட் ஃபோனாக இருந்தாலும் சரி, கேட்லேருந்து வாங்கின ஃபோனே வந்து கோளாறான ஒரு இடத்துல விழுந்ததுன்னா உடைய தான் செய்யும். படியோட கார்னரில் விழுந்துன்னா உடைய தான் செய்யும். கீழே விழுற இடத்துல ஒரு கருங்கல் இருந்ததுன்னா உடைய தான் செய்யும். ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு சர்ஃபேஸில் போய் லேண்ட் ஆகுது, எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் அது மேலே ஏற்படுதுங்கிறத பொறுத்து ரகட் ஃபோனே உடைய தான் செய்யும். ஸோ அதனால் இந்த டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ் பற்றிலாம் நான் பேச வரல. பட் ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி அப்படின்னும் போது எல்லாருமே மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க, ஃபினிஷில் எதிர்பார்ப்பாங்க, டச் அண்ட் ஃபீல் எதிர்பார்ப்பாங்க, லுக் அண்ட் ஃபீல் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப்பில் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் அவங்க பே பண்ண போகிற அந்த ஹெஃப்டான அமௌண்ட்டுக்கு இதை எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அவங்க தான் ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி என்ன மெட்டீரியல். இப்போ பாருங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அலுமினியம்லாம் வேணாம், பரவாயில்ல ஹீட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டைட்டானியம் கொடு அப்படிங்கிறாங்கல்ல ஐஃபோனில். ஸோ இந்த மாதிரி. அடுத்து ஸ்பீக்கர் அண்ட் மைக்ரோஃபோன் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஃபோன் வந்து இதுக்கு ஃபோன் பேச அதை பற்றி பேசுகிறத தாண்டி மற்ற விஷயங்களை பேசுகிற மாதிரி இப்போ ஃபோன்ஸ் மாறி இருக்குது. மைக்ரோஃபோன் ரொம்ப முக்கியங்க. ஹெட்ஃபோன்ஸில் பேசுகிற கதையை விடுங்க, ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் நார்மலான ஃபோனில் பேசணுன்னா அப்போ எனக்கு மைக்ரோஃபோன் எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. நிறைய பேர் அதை வந்து மறந்தே போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு 2G ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், பழைய காலத்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணேன், அதில் இருக்க மைக்ரோஃபோன்லேருந்து வரக்கூடிய ஆடியோ வேறு மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசும்போது உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்குங்கிறாங்க. இன்றைக்கி கால் வந்து ஹெச்டிலாம் இருக்குது. ஹெச்டியில் வந்து என் வாய்ஸ் புரியுது, என் வாய்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதேமாதிரி என் ஃப்ரெண்டோட வாய்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகே தான். பட் ஏதோ ஒரு வித்தியாசத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த பழைய பட்டன் ஃபோன் எப்படி தெரியுமா இருந்திருக்கு, ஃபோன் காலுக்காக மட்டுமே இருந்தனால அதில் வந்து அவங்க அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்ல தோணுது, அதில் கால்ஸில். பட் இப்போ வந்து அப்படி இல்லைங்க. இப்போ எல்லாருமே டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களே தவிர கால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் சொதப்புற மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம மோடம் பற்றி பேசணும். அண்ட் அதே தான் இங்கேயும். ஸோ அது ஒன்று. அப்புறம் ஸ்பீக்கர், நிறைய ஃபோன்ஸில் ஸ்பீக்கர் இருக்கணும், கொஞ்சம் மஃபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அண்டு பெரும்பாலும் இன்றைக்கி டேட்டுக்கு 40,000 அண்ட் அபவ் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்தோட ஸ்பீக்கருமே நல்லாவே இருக்குது. 40,000க்கு கீழே 50-50ன்னு வச்சுக்கலாம். 40,000க்கு மேலே மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, டால்பி ஒரு பக்கம். இங்கே பாருங்க, டால்பினா தேட்டரில் இருக்க அந்த டால்பிலாம் கிடையாது, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபைல், அவ்வளோதான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிலர் வந்து அதை வெல் டியூன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீரியோ வைடனிங் அண்ட் அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் டால்பின்னு எனேபிள் பண்ணும்போது அதெல்லாம் நல்லா இருக்குது. டால்பின்னு இல்லைனாலும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா தான் இருக்க போகுது. பட் டால்பி, சவுண்ட் பை போஸ் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆன் ஆகும்போது பெட்டராக இருக்குது. ஸ்பீக்கர் சூப்பராகவே இருக்குது, படம் பார்க்குறதுக்குலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ அது ஒன்று. அடுத்து சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, இதுக்கு நான் ஃபேன் இல்லைங்க. சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுங்கிறது ஒரு டைம் 2 வருஷம் 3 வருஷம் மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. அப்போலாம் வந்து ஃபோன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத நான் லைவாக பார்த்தேன். இப்போலாம் அப்படி என்னால் பார்க்க முடியல. ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ஃபோன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் பார்க்க முடியுது. இம்ப்ரூவ் ஆகுதுன்னு எனக்கு சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து உடனே ஒரு அப்டேட் வருது, ஒரு மாதத்தில் அதுக்குள்ளே அது கதையை முடிச்சு விட்ற மாதிரி கூட ஆகிடுது. ஸோ அதனால் அப்டேட்டுக்கு நான் இப்போலாம் ஃபேனே இல்லை. ஒரு டைமில் வந்து மக்கள் இவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்களே, அவங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுதான் நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பார்த்து வருத்தப்பட்டு இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, 2 மேஜர் அப்டேட்டுக்கு மேலே நீ ஒன்றுமே பண்ண வேணாம், என்னை டார்ச்சர் பண்ணாத, நீ ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா நல்லபடியாக கொடுத்து தொலைச்சினா போதும் அப்படின்ற அளவுக்கு மனநிலை வந்துருச்சு. இவ்வளவு ஏங்க, இப்போது ஒரு டிவைஸோட பூட்லோட அன்லாக் பண்ணி கஸ்டம் ROM ஃப்ளாஷ் பண்ணுற எபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வந்து நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க. நம்ம கேங்லேயே கூட நிறைய பேர் இந்த மாதிரி பூட்லோட அன்லாக்கபிள் ஃபோன்ஸ் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவன் பாருங்க, ப்ரொஃபஷன் டாக்டர், அதாவது நம்ம கிருஷ்ணா டாக்டர், ஆனால் பொழுதன்னைக்கும் வந்து கையில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பூட்லோட அன்லாக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணலாம்னு தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சில கன்சியூமர்ஸ்க்கு பூட்லோட அன்லாக்கபிள் ஃபோனை வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதை கூட நான் வந்து இந்த இடத்துல யோசிப்பேன், பூட்லோட அன்லாக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கூடியா, நீ வந்து 7 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்து இங்கே ஒன்றுமே கழட்ட போகிறதில்ல, நீ அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துல 3 வருஷத்துக்கு அப்புறமா உன் ஃபோனை தலையிலாக்கிடுவேன், நீ அதுக்கப்புறம் என்னத்தை கொடுத்தாலுமே என்னால் அந்த ஃபோனை சந்தோஷமாக யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு சோகமான செய்தி, சோகம் மியூசிக்கோட ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேசாமல் இவனுக்கு என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எந்த பிராண்டும், சும்மா சொல்கிறேன், 7 வருஷம் அப்டேட் தரேன் சார், 1 லட்ச ரூபா என் ஃபோன், 7 வருஷம் அப்டேட் தரேன், மேசிவான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு 7 வருஷம் அப்டேட்லாம் வேணாம், நீ வந்து எனக்கு பூட்லோட அன்லாக்கபிளாகவும் உன் ஃபோனில் வந்து எந்த ஓஎஸும் எல்லாமே எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த ஹார்ட்வேர் பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, எப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு டைமில் லேப்டாப்ஸ்லாம் வெறும் டாஸில் வாங்குவீங்க, எந்த ஓஎஸும் இல்லாமல் வாங்குவீங்க, நீங்களே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணிப்பீங்க. லினக்ஸ் வேணும்னா லினக்ஸ்லேயே ஆப்ட ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அண்ட் விண்டோஸ் வேணும்னா விண்டோஸில் இதர் விண்டோஸ் 10 வேணுமா, இல்லாட்டி
இத்து போன விண்டோஸ் 8 வேணுமா, இல்லைனா இன்னும் கொஞ்சம் பழசு, சரி அதெல்லாம் யாரும் அப்போ போயிருக்க மாட்டீங்க. பட் சொல்கிறேன், ஒரு விண்டோஸ் 10 இல்லாட்டி வந்து விண்டோஸ் 11 உங்களோட ஆப்ஷன், நீங்கள் அப்படி டிசைட் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி பெட்டர் இவங்களும் வந்து ஏஓஎஸ்பி இமேஜ் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இனிஷியலாக வந்து ஒரு ஆப்ஷனோட ஏதாவது ஒரு டிவைஸ் கொடுத்தாங்கன்னா 15,000 கழிச்சிக்கோங்க. எனக்கு 15,000 கொடுக்கல, நான் 1 லட்ச ரூபா ஹார்ட்வேர், அந்த டிவைஸ் வந்து 1 லட்ச ரூபா டாரிஃபுங்க, எனக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வேணாம், எனக்கு அப்டேட்டே இல்லாத ஒரு டிவைஸ் கொடு, எனக்கு ஹார்ட்வேர் தான் வேணும், உன்னோட ஹார்ட்வேர் வேணும், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கும்போது வந்து ஒரு 80K 85K வாங்குறேன்னு வைங்க. அப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்கணும். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி, நானே ஏதாவது ஹார்ட் பிரேக் பண்ணி, இல்லை நானே ஏதோ தப்பு பண்ணுறேன், அதனால் மெமரி சிப்போ ஏதோ எகுருது அப்படின்னா அதெல்லாம் என்னோட பொறுப்பு. ஸோ அதெல்லாமே அவங்களால இன்ஸ்பெக்டும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அந்தளவுக்கு வெறுத்து போச்சு. நீங்கள் கொடுக்குற அப்டேட்டில் அப்படியே கொடுத்து அந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான், நீங்கள்லாம் அப்படியே அறுத்துட்டாலும் அப்படி தான் இப்போலாம் இருக்குது. ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர் வித் குட் தெர்மல் மேனேஜ்மெண்ட், இது வந்து கனவாக தாங்க இருக்குது, இன்னை வரைக்கும் விளங்கலை. இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸருங்கிறது ஊருக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சத்தியமாக இல்லை. நான் பாருங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இப்போ வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் நான் நோண்டி பார்க்குறேன்னா காரணம் என்னங்க, இதெல்லாம் நான் இப்போ செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்களில் சில சமயங்களில் வார்ம் ஆகுது. அதுவும் இப்போ நம்ம ஊர் என்விரான்மெண்ட்டு விளங்கிறோம், சம்மருக்கு அதுக்கும் இப்போ வேறு மாதிரி இருக்குது. நல்ல ஃபேன்லாம் போட்டு உட்காந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து ஹீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ கூட அந்த ரூமோட டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா, 33.5. ஸோ எல்லா இடத்துலையும் 33.5 அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த ஃபோன் மட்டும் வீடியோ எடுக்குது, அதனால் அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கேமரா பிளாட்டு மேலே அடிக்கிறேன், அப்படியே 39.9 பீக்கு. 17 Pro Maxல தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதான் இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு கோளாறான விஷயமாக தான் இருக்குது. இதை யாராவது வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, யாராவது ஒருத்தர் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்க. பார்ப்போம் யாரால் மாஸ் பண்ண முடியுதுங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் கிட்ட நான் அந்த பொட்டன்ஷியலை பார்க்குறேன். பட் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக வழுக்கிறாங்க, சறுக்கிறாங்க. திரும்ப எப்போ மீண்டு வர போகிறாங்க, எப்போ வந்து நமக்கு அந்த பழைய க்ளோரிஃபைடு பேஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போகிறோம். ஒரு ஃபோனும் ரிலீஸ் ஆகும்போது செம்ம க்யூரியஸாக இருக்கும். அந்த க்யூரியாசிட்டியில் இப்போ செத்து புதஞ்சே போச்சுன்னு கூட சொல்லலாம். மேபி இப்போதைக்கு ஓரளவுக்கு க்யூரியஸாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் சாம்சங் வந்து அவங்களோட ஃபோல்டு வந்து ஆப்பிள் அல்ட்ரா, அதாவது அவங்களோட ஃபோல்டு வரப்போது, அதுக்கு வந்து இவங்க எதிர்வினையாக இவங்க ஒரு டிவைஸ் விட போகிறாங்க, அதுக்கு பேர் ஒய்டு அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் வருது, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆப்பிள் வந்து அவங்களோட 20th ஆனிவர்சரிக்கு அவங்க டிவைஸோட கம்ப்ளீட் டிசைனே மாற்ற போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்று பார்க்க முடியுது. சொல்லப்போனால் ஃப்ரண்ட் கேமரா, ஃபேஸ் ஐடி எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அண்டர் த டிஸ்பிளே தான் இருக்கும் மாதிரி வேறு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஏதாவது இருக்கலாங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கியூரியாசிட்டியை பில்டு பண்ணுது. பட் மற்றபடி எல்லாமே வந்து திரும்ப அதே தானே வருது. ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா iPhone 12க்கு அப்புறம் இப்போ 17 Pro Max வரைக்கும் என்னங்க மாதிரி இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. அந்த இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸும் இருக்குது. இப்போது 17 Pro and 17 Pro Maxல தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சில சப்ஜெக்ட்ஸை நான் ஜூம் பண்ணுறேன், சின்ன சப்ஜெக்டை ஜூம் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னும் போது ரொம்ப ஷாலோவாக இருக்குது, கரெக்டாக பண்ண மாட்டேங்குது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிளாரிட்டி ரிச்சாகவும்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. மேபி அவங்க லிடரை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வச்சனால இந்த டெப்த் டேட்டாவில் ஏதாவது பிரச்சனையா யோசிக்க தோணுதுங்க. ஒரு 16 Pro Maxால் ஷார்ப்பர் இமேஜஸ் எடுக்க முடியுது, பட் 17 Pro Maxில் எடுக்க முடியலையே. எல்லாரும் இந்த இடத்துல என்ன யோசிக்க தோணுதுன்னா, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, டிசைனே சேஞ்ச் பண்ணல அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்கிறதுக்காக மட்டுமே ஒரு விஷயத்தை மாற்றி பல்பு வாங்குறதுக்கு, அதை மாற்றாமல் இருந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்குறது தப்பு இல்லைன்னு கூட சொல்ல தோணுதுங்க. எப்படியா இருந்தாலும் எல்லாமே அதே ஃபோன், அதே மாதிரி தான் இருக்க போகுது, அதே டாஸ்க், அதே அப்ளிகேஷன் தான் இருக்க போகுது. சரி, இன்னும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னென்னா, சரி உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா எப்படி ப்ரோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் இருக்கிறது நல்லது தாங்க. பேக் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல தான், கிளாஸாக இருந்ததுன்னா சந்தோஷம், பட் அதுவும் உடையாத மாதிரி இருக்கணும். ஃபுல் மெட்டல் பண்ணுறதா இருந்தால் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தால் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு ஒரு மெட்டல் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் பேக்கும் இருந்தால் போதும். அதுக்குள்ளே வந்து கிராஃபீன் ஷீட்டும் வேப்பர் சேம்பர் கூலிங்கும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது பேசிக்கு. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8S சீரீஸோ, இன்றைக்கி 8 Gen 5ன்றாங்கல்ல, ஸோ அந்தளவுக்காக தேவை தான். நான் அதுக்காக ரொம்ப அப்படியே எனக்கு 7 Gen 4ஓ 7 Gen 3ஏ போதுங்க. 7+ கொடுப்பீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், அது இப்போ வரதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 8 Gen 5 இந்த மாதிரி ப்ராசர். அடுத்து கூட பார்த்தீங்கன்னா 8 Gen 6 Pro இதெல்லாம் வரலாம். 8 Gen 6ன்னு ஒன்று வருதுன்னா அந்த மாதிரி அந்த லிமிட் போதும் எனக்கு. நான் கிளிக்கிற கிளி வேலைக்கு அது போதும். அடுத்து கேமரா, எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு சென்சார்
பிரைமரி சென்சார் நல்லா இருக்குதோ இல்லையோ, இன்றைக்கி நிலைமைக்கு எப்படி தெரியுமா இருக்குது, 3x டெலிஃபோட்டோவோ பெரிஸ்கோப்போ கொடுக்குறீங்க, இல்லாட்டி கண்டினியூஸ் ஜூம்ங்கிறது 3 to 5 பண்ண அச்சீவ் பண்ணாங்கன்னா இன்னும் மேசிவாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்துருப்போம் 3 to 4.2 தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3xலேருந்து 5x வரைக்கும்லாம் கண்டினியூஸ் ஜூம்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வேரியபிள் அபர்ச்சர் தான் நல்லாயிருக்கும். பர்சனலாக சும்மா பிரைமரி சென்சாரில் சொல்கிறேன், எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த ஒரே பெரிஸ்கோப் செட்டப்பில் கொண்டு போய் திணிக்கிறதுலாம் அவ்வளோ பாசிபிள் கிடையாது. இதுக்கே வந்து நாக்கு தள்ளி போயிடுது. ஸோ ஆக மொத்தம் நல்ல சென்சார், நல்ல லென்ஸ் செட்டப். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த காஸ்ட்டை கொண்டு போய் அங்கே போட்டால் சந்தோஷப்படுவேன். சப்போஸ் அங்கே காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ ப்ராசரில் கை வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ப்ராசரில் கை வைக்கும்போது எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இங்கெல்லாம் போய் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது டைம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ரேப்பிடாக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சோன்னா பையன் வந்து மண்டை கிளம்பி ஒரு மாதிரி ஆகிட்டு ப்ராசஸிங்கில் சொதப்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் அங்கேயும் கை வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அட்லீஸ்ட் கொடுக்குறது ஏதாவது 2 சென்சாரோ 3 சென்சாரோ அதை கொஞ்சம் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிடுச்சு. சென்ட்ரல் ஸ்டேஜ் மாதிரியான கான்செப்ட்டில் தான் ஓப்போவும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லா பிராண்டுமே வந்து இது யோசிச்சாங்கன்னா பெனிஃபிட் தானேங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ் மாதிரி ஒரு கேமரா. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து எனக்கு ஒரு 6.2 இன்ச்சு 6.1 இன்ச்சுங்க. 6 இன்ச்சுன்னு கூட சொல்ல ஆசை தான், பட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிஸ்பிளே பற்றி யோசிக்கிறேன். 6.2 சாம்சங் கிட்ட இருக்குது, அதுவே இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். டிவைஸோட திக்னஸ் அதேமாதிரி ஃபுல் ஹெச்டி இஸ் மோர் தென் எனஃப். எனக்கு 1.5K கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்ல பிரைட்னஸ், ஒரு ஹை பிரைட்னஸ் மோட் 2000 nits அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்குறோம்ல, அதுவே போதும் தான். நல்ல குவாலிட்டியான ஒரு கிளாஸு, ரிஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்மட்ஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்தால் ஓகே. நான் சொல்கிறதே ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்லி ஆகிடும். நான் இப்போ வைக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1 லட்ச ரூபாய் தொட்டுரும். ஆனால் கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பட் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 1 லட்ச ரூபாய் தொட்டுருவாங்க இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில். அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதாங்க, ஒரு 2 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்தாலே போதும் தான். எனக்கு அதுலேயே நான் வந்து நிம்மதியாக யூஸ் பண்ணிப்பேன். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAh 5500 mAh 6000 mAh கூட கொடுங்க, எனக்கு ஹாப்பி தான். ஆனால் டிவைஸோட திக்னஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப டிக்ரீஸ் பண்ணாதீங்க. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் ஒரு 65 வாட் இருந்தால் வில் பி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கும்போது, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது டிமென்சிட்டி எஸ்ஓசி இல்லை. ஸோ குவால்காமோட 8 Gen 5 இல்லாட்டி 8 Gen 6 அந்த மாதிரி தான் நான் ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன்றனால ஆட்டோமேட்டிக்காக மோடமோ அதை பேஸ் பண்ணியே போயிடும். ஹாப்டிக்ஸ் நல்லா இருந்து, ஸ்பீக்கர் நல்லா இருந்ததுன்னா முடிஞ்சுது. ஸ்பீக்கர் எனக்கு பாட்டம் அண்ட் டாப்பில் பெசல் வச்சிங்கன்னா கூட நான் சந்தோஷப்படுவேன். அது எப்பயுமே இந்த ஆர்ஓஜி அண்ட் சோனி ஸ்டைலில் இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி வச்சிங்கன்னா எனக்கு ஸ்பீக்கரும் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் கொடுத்துடலாம். அண்ட் டாப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஐஆர் பிளாஸ்ட் டாப்பில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேமரா கூட வைக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் 3.5mm ஜாக் அண்ட் 4.4mm ஜாக் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பண்ண முடியாது. 4.4mm ஜாக்லாம் அவ்வளோ ஈஸியாக யாரும் வைக்க மாட்டாங்க. 3.5mmக்கு இடம் இல்லாதப்போ 4.4 நொட்டுவாங்க அப்படின்னு கேட்கலாம், கரெக்டு தான். பட் 4.4 அண்ட் 3.3 இதெல்லாம் வந்து பாசிபிள் ஆச்சு. 3.5லாம் பாசிபிள் ஆச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி. இதெல்லாம் வந்து பீக். எனக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணாங்க, அதை தூக்கி தூர போடுங்க, எனக்கு வேண்டாம். அந்த இடத்த வந்து நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி டியூவல் சிம் மைக்ரோஎஸ்டி ஸ்லாட்லாம் நான் கேட்டேன்னா இந்நேரம் பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு வா ப்ரோ சாமா ப்ரோ அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஏரியாவில் கூட விட்டு வைக்கிறேன். பட் டியூவல் ஃபிசிக்கல் சிம்க்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க. ஐபி ரேட்டிங்லாம் கூட ஜோக்கு தான். ஐபி ரேட்டிங் என்ன வேணா, நம்ம எவ்வளோக்குள்ள ரேப்பிடாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோமோ அதோட ஏஜிங்க்கு ஏற்ற மாதிரி ஐபி ரேட்டிங் வாய்ப்பு வந்துடும். 14 Pro Max இங்கே இருந்தது, ஒரு தடவை கூட சர்வீஸ் சென்டர் போனதே கிடையாது. அந்த ஃபோன்லேயே அந்த லாக், ஏர் டைட் லாக் இருக்குங்க, அந்த லாக் போயிருந்தது. ஏன் போயிருந்தது? இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணி Pro Max வந்த புதுசில் வாங்கினது 14 Pro Max. என் ஃப்ரெண்டு வந்து அவன் ஒய்ஃப் வாங்கி இந்த ஃபோன், அது இத்தனை வருஷமாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனை வந்து இப்போ நம்ம சிம் ட்ரே கழட்டிட்டு உள்ளே ஊதுனா வெளியில் காற்று லீக் ஆகுது. அப்படி ஆகக்கூடாது, ஆனால் ஆகுது. அது ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஏர் டைட்டு சீல் இல்லை. ஏன் இல்லை? ரிப்பீட்டட் யூஸ், ஹீட்டிங் கூலிங் ரப்பர்லாம் அதோட தன்மையை இழந்துருச்சு. ஸோ சீல் வந்து டைட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இன்னும் கூட ரெக்வஸ்ட் வைக்கணும்னா பொறுமையாக உட்காந்து பேச ஆரம்பித்தா என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். ஓலடா அமோலடா இல்லாட்டி இங்க் பேப்பரா நெக்ஸ்ட் பேப்பரா நிறைய சொல்லலைங்க. ரொம்ப யோசிக்க நிறைய விஷயங்கள் உள்ள அப்படியே ஃப்ளோ ஆரம்பிக்கும். பட் ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ஃபோன் நான் பண்ணனா கூட என்ன சேலஞ்சுனா, அந்த ஃபோனோட ப்ரைஸ் எங்கேயோ போய்டும். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸாலேயே அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, பட் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே சேலஞ்சு. மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சு ஒரு பெரிய மாஸ் மார்க்கெட் நமக்கு வந்து இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். என்ன ப்ரோ இவ்வளோ பேசுனீங்க, ஆன் டிவைஸ் ஏஐ ரிலேட்டடாக எதுவுமே பேசலையே ஹார்ட்வேரில்? கரெக்டு தான். மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் மீ, நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஆன் டிவைஸ் ஏஐலாம் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது மேலே வெயிட்டேஜ் இப்போதைக்கு வைக்கிறதுல அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது.
ஏன்னா இப்போ ஸ்னாப்ட்ராகனோட பேசிக்காக இந்த 8 Gen 5 8 Gen 6 மாதிரியான ப்ராசர்லேயே உங்களுக்கு நேட்டிவாக ஆன் டிவைஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம யாருமே அதை பயன்படுத்துறதும் இல்லை. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுமே கூட அதை வந்து பெருசாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் ஏஐ பற்றி, அதுவும் ஆன் டிவைஸ் ஏஐ பற்றி இப்போதைக்கு நான் பெருசாக இதில் எதுவுமே வைக்கல டிமாண்ட்ஸு. மேபி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஸ்கோப் ஓப்பன் ஆகும்போது அப்போ நம்ம வந்து நம்ம ட்ரீம் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப் ஓப்பன் ஆனால் பத்தாது, அதில் நான் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குறேன்றதை பேஸ் பண்ணி ஏஐயில் என்னோட டிமாண்ட்ஸ் க்ரோ ஆகலாம். அதை பேஸ் பண்ணி என்னோட டிவைஸில் வந்து நான் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரைட்டு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ நியூஸ்லாம் பார்க்குறேன் இல்லையா, இந்த மெமரி ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது ஓயறதுக்கு 2030 சொல்லி இப்போலாம் ட்வீட் போடுறாங்க. எனக்குலாம் வந்து ஐயா போதுமையா, இதுக்கு மேலே பாடி தாங்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2026 மிட்டில் இருக்கோங்க. 27 மிட்டு, 28 மிட்டு, 29 மிட்டு, அதுக்கப்புறம் 30 அப்புறமா அது டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா அமோகமாக இருக்குது. எல்லாருமே ஏஐ நோக்கி பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாமானியர்கள் எங்கே வந்து அதிகமாக எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களோ அந்த பொருட்களை வாங்குறதெல்லாம் இப்போ கஷ்டமாகி போச்சு அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது. பட் சைனா ஏதோ ட்ரை பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ப்ரைஸ் வந்து கம்மியாகுதான்னு பார்க்கலாம். ஒரு ஆசை தான். பட் என்றைக்கே அதெல்லாம் நடந்திருக்கு. காசு கொடுக்க மக்கள் ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா பிராண்டெல்லாம் காசை குறைக்கலாம் என்றைக்கும் யோசிக்க மாட்டான். அதான் கொடுக்க ரெடியாக இருக்காங்களே, அப்படியே போ அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ரைட்டுங்க, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபுராணி பார்க்கலாம். பை.